அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் VNS அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார். இப்போது தெருமுனை பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக கட்சி, அந்த அவை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இப்போது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களிடம் மிகவும் முக்கியமான 2-3 செய்திகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் இந்திய அளவிலான பிரச்சனைகளை நாம் தமிழகம் எவ்வாறு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் விளக்கமாக கூறினார். ஆனால் எனது அருமை அந்தியூரினுடைய தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, இந்த அந்தியூருடைய தெருமுனை பிரச்சாரத்தின் முன்னால் இருக்கக்கூடிய கடைவீதியில் இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளே, ஓட்டுநர் சங்கத்தை சார்ந்த ஓட்டுநர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நான் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நமது அந்தியூர் தாலுகாக மாறி கடந்த 12 ஆண்டுகள் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். ஆனால் முதலில் நாம் அந்தியூரை நம்மை பற்றி முதலில் சிந்திப்போம். எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது நாம் நின்று கொண்டிருக்கிற இடமே சாட்சி. இங்கே இருக்கின்ற ரவுண்டானாவை பாருங்கள். நாங்கள் அதை செய்கின்றோம், இதை செய்கின்றோம், பேட்ச் ஒர்க் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சரியாக இருக்கும். இந்த ஒரு தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டானா, அதாவது நம்முடைய பத்திரகாளி அம்மன் என்று கோவில் என்று ஒன்றால் மிக பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டானா நம்மளுடைய ஒரு சின்னம். அதாவது இந்த ரவுண்டானா தான் அந்தியூருடைய ஒரு முக்கியமான ஒரு சின்னம். எந்த இடத்துல இருக்கிறேன்னு கேட்டோம்னா இந்த ரவுண்டானால இருந்து இந்த பக்கம் கிழக்கு போ மேற்க போன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றால் ஒரு சிறப்பான இடம் என்று சொன்னால் இந்த ரவுண்டானா. அந்த ரவுண்டானா ஒரு நகராட்சி, அதாவது எவ்வாறு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதே அவருடைய ஆட்சிக்கு ஒரு சான்று. அது மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் AG வெங்கடாஜலம் அவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியாக பிரசிடண்டாக இருக்கின்ற போது ஒரு வாக்குறுதி தங்களிடம் வைத்தார். அதாவது அந்த வாக்குறுதியானது வேலாயுத பிள்ளை அவர்களுக்கு கண்டிப்பாக அந்தியூரில் சிலை வைக்க படும் என்று பலமுறை கூறினார். ஆனால் அவருடைய பதவி காலம் MLA-வே ஆயிட்டார். இப்போ இன்னும் ஒரு 30 நாட்கள் இருந்து ஒரு 40 நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பதவியானது இருக்கின்றது. ஆனால் இதுவரை அதை பற்றி ஒரு சின்ன ஆணி கூட அடிக்கவும் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. நமக்கு அந்த வேலாயுதம் பிள்ளை அவர்கள் அந்தியூரனுடைய இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது இடம், ஸ்கூலு, GH, இன்னும் நிறைய ஒரு 30 ஏக்கருக்கு மேல இடத்தை யாருக்குன்னு நம்ம அந்தியூர் மக்களுக்காக கொடுத்தவர், இலவசமாக கொடுத்தவர். அவர் ஒன்னும் பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது வேறு எந்த விதமா இனாம் பெற்றுக்கொண்டோ செய்யவே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நபருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது அந்தியூர் மக்களினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று பரமுறை கூறினார். அதை ஏதாவது இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிறாரா? கிடையாது.